So hi friends, welcome to my channel. நம்ம சேனலில் travel related அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் related வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இன்றைக்கி எப்படி Ns200ஓட ஹேர் ஃபில்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 போல்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீட்டை ரிமூவ் பண்ணி டேங்க் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டேங்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல 2 போல்ட் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இங்கே மிஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல 2 போல்ட்டு. ஸோ இங்கே இந்த கவர் கழட்டினிங்கன்னா உள்ள ஒரு போல்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி இங்கே ஒரு போல்ட் இருக்கும். ஸோ மேலே 2. ஸோ இதில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆலன் கீழே தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு போல்ட்டு சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் ஸோ ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டேங்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு போல்ட்டு. ஸோ இதேமாதிரி ஆப்போசிட் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு போல்ட் இருக்கும். ஸோ இந்த 3 போல்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா டேங்க் ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ பைப் தெரியும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இது ரிமூவ் பண்ணி அப்புறம் அடியில் அந்த ஃபியூல் பம்ப் அப்புறம் அந்த எக்ஸஸ் பம்ப்லாம் இருக்கும், எக்ஸஸ் அவுட்லெட். ஸோ இதுவும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இங்கே டேங்க்லன்னு இந்த பம்புக்கு போகிறது. ஸோ இந்த வயரை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேங்க்கை ஃப்ரீயாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டேங்க் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹேர் ஃபில்டர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல 2 போல்ட்டு. ஸோ இந்த இடத்துல இதோ இங்கே ஒரு போல்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரியுமா தெரியும், இது இந்த இடத்துல ஒரு போல்ட்டு. ஸோ அதே மாதிரி சேம் ஆப்போசிட் சைட் 10ஆம் நம்பர் ஸ்பேனரு. ஸோ தென் ரிமூவ் பண்ணி அப்புறம் நம்ம இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கவர் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா ஸோ இங்கே தான் ஹேர் ஃபில்டர் இருக்குது. ஸோ நம்ம இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெருசாக டஸ்ட் ஆகலை. ஸோ எனக்கு சர்வீஸ் இன்டர்வல் ஆனால ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு. ஸோ க்ளீன் பண்ணி போகிறதோட ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் வரும். ஸோ அதனால் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ தென் உங்களுக்கு பார்த்துட்டு ஃபுல்லாக உள்ள டஸ்ட் இருக்குது. ஸோ இதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் ஸோ இந்த இடத்துல ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கோ. ஸோ அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பழசுக்கும் புதுசுக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த புது ஹேர் ஃபில்டரை இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சைட்லெல்லாம் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் லீக்கேஜ் எதுவும் இருக்காத மாதிரி ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் ஹேர் ஃபில்டர் மறுபடியும் சேம் அதே இடத்துல பொசிஷனில் வச்சுருங்க. ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ சேம் போல்ட்டு போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்களேன்னா ஸோ நம்மளோட வைப்ரேஷன் ஸோ நம்மளால் அதை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டேங்கை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ பேரலாக டைட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல குறிப்பிட்ட டைட் வைக்கிறீங்களா சேம் அதே டைட் வச்சுட்டு ஸோ கடைசியில் ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் வைப்ரேஷன் நம்மளால் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக டைட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஃபில்டரை ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.